கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளுக்குடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நம்மளுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த மனுஷன் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதை நேத்து பேசுகிறோம். மனுஷன் பேசுற பிரகாரமாக, மனுஷன் ஞானத்து பிரகாரமா நாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம அநேகருக்கு நல்ல உபதேசங்கள், தன் இஷ்டத்தின்படி பேசுவதோ, மனுஷன் ஞானத்தை வைத்து பேசுற அநேக காரியத்தை நம்ம அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா, மனுஷன் ஞானமா கர்த்தரோட ஆவியாளர் பேசுறாரா, கர்த்தரோட ஆவி நம்ம செயல்படுதா அது நம்ம உணர்ந்து நம்ம பகுத்தறிந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவதை தெளிவா அறிந்து கொள்ள முடியும். ஆற்று தோல் போத்திய ஓநாய்க்கெல்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது நம்ம வஞ்சிப்பாங்க. கர்த்தரோட வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா மனுஷனுடைய வார்த்தையாக, மனுஷன் புரிந்திருக்கிற பிரகாரமாக, மனுஷன் ஞானமாக அவன் பேசுவான் தவிர ஆவியானவர் பேசுற பிரகாரம் பேச மாட்டாங்க. ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஆவிக்குரியவர்களோட இணைத்து பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கு. மேல்வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நம்ம உலகத்தில் இருக்க ஆவியை பெறல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். எதற்கு அந்த ஆவியை பெற்றிருக்காங்கன்னா, கர்த்தர் குறித்து அறிவதற்காக, கர்த்தர் குறித்த ஞானம், கர்த்தர் குறித்த அந்த ஆவியை பெற்றிருக்காங்களாம். நம்ம இப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம கேட்கணும். அவங்க ஆவியோட பேசுறாங்களா, இல்ல மனுஷன் ஞானத்தை வெளிப்படுத்தி பேசுறாங்களான்னு பகுத்தறிந்து கத்துக்கணும். ஆவியோட பேசுறவங்க வார்த்தை நம்ம கவனித்து கேட்கணும். ஏன்னா அவங்க கர்த்தரிடத்துல இருந்து ஆவியை பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உபதேசம் நம்ம கேட்டு ஞானமா வாழ கத்துக்கணும். கர்த்தர் மையப்படுவதாக.